Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு டர்சல் டிசைன் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு அதிலே பிளைன் ஃபேப்ரிக், அதாவது பட்டு கிளாத் ஃபேப்ரிக்கும் பிளைன் அதே கலர்லேயுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த பெரிய ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். 3.5 இன்ச்சு நான் வந்து விட்த் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹைட்டுமே நான் வந்து 3.5 இன்ச் 3.5 கிராஸ் 3.5 அந்த சைஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிளைன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது 2.5 இன்ச் அளவு விட்த்தும் ஹைட்டும் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அளவில் கிளாத் வந்து 2 கிளாத் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு 2 டர்சல் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு 2 கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பட்டு கிளாத் எடுத்துகிட்டு அந்த சில்க் கிளாத் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக கீழ்ப்பக்கமாக வர மாதிரி 2 சைடுமே ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோப் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் நமக்கு வந்து கோல்டன் கலர் ரோப் வந்து கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இனி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே அழகான டர்சல் வந்து கிடைக்கும். அந்த ஃப்ளவர் ஷேப்பில் வரும் பார்த்தீங்களா, இந்த டர்சல் வந்து கிடைக்கும். இனி இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட மேல் பக்கம் வந்து தண்டு வர மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸ்டெம் வர மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2.5 இன்ச்சில் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 1 இன்ச் உங்களுக்கு எந்த அளவு ஹைட்டில் வேணுமோ அந்த அளவில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே சேம் மாடல் தான். கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அதை அப்படியே ரைட் சைடாக டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அந்த டர்சலுக்கு மேலே இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து ரோஜா பூவெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி கீழ்ப்பக்கம் வந்து அந்த தண்டு வந்து க்ரீன் கலரில் வருமோ அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே இனி வந்து ரைட் சைடாக டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அழகாக நமக்கு வந்து கிடைக்கும். இனி வந்து அந்த 2.5 இன்ச் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி அதுக்கு மேல் பக்கமாக வர மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட டர்சல் வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக போடுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலர்லேயே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து ரெட் கலர், பிங்க் கலர் அந்த மாதிரியெல்லாம் கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டர்சல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.